ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இன்னைக்கு நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் அண்ட் அதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் அப்போவே சொன்னேன், கேட்டிங்களா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸு, டாப் 10 டாப் 20 ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் 11th வீடியோ போட்டு 12th வந்து மறந்துட்டீங்க, 12th நீங்கள் அதிகமாக வீடியோ போடலை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் அதுக்கான ரீசன் நான் நிறைய பேருக்கு நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்ணியிருப்பேன். பட் இந்த வீடியோல சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு 2 நாள் லீவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 நாள்ல நான் உங்களுக்கு 20 வீடியோ 10 வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. போட்டேன்னா அது உங்களுக்கு சீரியஸ்லி வந்து, இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன்னா வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 1 2 3 வரைக்கும் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து பார்ப்பீங்க, பார்த்து படிப்பீங்க. இப்போ நான் 20 வீடியோ போடுறேன்னா அது 20யுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்படிங்கிறப்ப ஸோ நான் ஆல்ரெடி போட்ட அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ நான் லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போனா நீங்க அதை மட்டும் பார்ப்பீங்க. அது வரல அப்படின்னா பிளேம் மொத்தமும் என் மேல வரும். என் மேல பிளேம் வருது, அதை விட்டுருங்க, உங்களுக்கு மார்க் குறையும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ எக்ஸாம் இன்னைக்கு இப்போ பிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போறேன்னா அதை பாருங்க. என்னோட சேனல் நீங்க எந்த சேனல்ல பார்த்தாலும் அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போடுவாங்க. அது வியூஸ் வேணும், ஓகேங்களா? அதுக்காக போடுவாங்க. அதுக்காக வந்து நம்ம எப்படி சொல்றது, கம்ப்ளீட்லி வந்து அந்த லாஸ்ட் மினிட் கொஸ்டினை மட்டுமே பார்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா, கெமிஸ்ட்ரி வந்து என்னுடைய பாயிண்ட்ல 3 மார்க்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 5 மார்க் வந்து ஓகேன்னு தான் சொல்லலாம். ஈஸி தான், எப்படி சொல்றது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஸோ கொஸ்டின் வந்து மாடரேட்டை விட கொஞ்சம் அதிகம் தான், லிட்டில் பிட் டஃபாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, நான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். உங்களுடைய பார்வையில் கொஸ்டின் ஈஸியாக டஃபா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு நெக்ஸ்ட் பிசிக்ஸுக்கு நான் சொல்றபடி படிங்க. ஸோ நான் என்னன்னு கடைசியில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆன்சரை பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இது வந்து ஏ டைப் கொஸ்டின். நீங்க பி டைப் வச்சிருந்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் மாதிரி இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்க, அந்த ஏசிங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகுது. 6th ஆப்ஷன் ஏ, 7th ஆப்ஷன் சி, 8th ஆப்ஷன் ஏ, 9th ஆப்ஷன் சி, 10th ஆப்ஷன் சி, 11th ஆப்ஷன் பி அண்ட் 12th ஆப்ஷன் ஏ, 13 ஆப்ஷன் ஏ, 14 ஆப்ஷன் சி, 15th வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ 2 மார்க் பாருங்க. எடுத்தோடனே வந்து வாட் ஹேப்பன்ஸ் when PCl5 is heated ஸோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். பட் ஸ்டில் நீங்கள் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியல. பட் இது வந்து ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், ஓகேங்களா? இது நான் சொல்லியிருப்பேன். நான் ஃபர்ஸ்டே வந்து மெஜாரிட்டி ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கெமிஸ்ட்ரிக்கு அவ்வளோ வீடியோ போடலை. உங்களுக்கு நான் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் போட்டிருந்தேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ நான் 2 தான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2லையுமே நான் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின் கொடுத்துருந்தேன். நான் மினிமைஸ் பண்ணி கொடுக்கவே கிடையாது. ஏன்னா ஸோ எனக்கு என்னமோ இந்த தடவை எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈஸியாக தெரிஞ்சது. ஸோ அப்படிங்கிறப்ப கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் மேபி மாடரேட்டாக கேட்க சான்ஸ் இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ஹோப் கொடுக்கக்கூடாது. அது லாஸ்ட் மினிட் கொஸ்டின். இப்போ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 வீடியோ தான் போட்டிருக்கேன்னு வச்சுங்க. எனக்கு வியூஸ் வரல அப்படின்னாலும் பரவாயில்ல. அந்த பார்த்து 50,000 பேர் அந்த 2 வீடியோ பார்த்து படிச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே வேற லாஸ்ட் மினிட்டுக்கு மூவ் ஆயிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ நான் லாஸ்ட் மினிட்னு நான் சொல்லி ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருந்தேன்னா இன்னைக்கு நீங்கள் உங்கள் கதையே மாறி இருக்கும், எக்ஸாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா? இந்த அளவு இப்போ அது ஓகே அட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்குது, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அதனால இப்போ நான் ஃபிசிக்ஸ்மே அப்படி தான், நான் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுவேன். அந்த ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சும்மா அதை விட்டுட்டு வந்து லாஸ்ட் மினிட் சொன்னீங்க 12th வந்து வீடியோ அவ்வளோ போடல. 12th மறக்கல. 12th மார்க் இம்பார்ட்டன்ட், அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு வர்ற வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை விட உங்களுடைய மார்க் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இந்த வருஷம் இல்லை அப்படின்னா இப்போ எனக்கு பப்ளிக் எக்ஸாம்ல நான் ஹாஃப் எக்ஸாம் டயத்தில் நான் வீடியோஸ் அதிகமாக போட்டு நான் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துக்கிருவேன். பட் இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க. ஸோ அதனால தான் நான் போகிற வீடியோஸ் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவேன். அதை மினிமைஸ் பண்ண கொடுத்துருக்க மாட்டேன். நான் 11th அதிகமாக வீடியோ போட்டேன்னா அதுக்கு ரீசன் வந்து அவங்களுக்கு வந்து மார்க் நாட் மேட்டர். அது பெருசாக எங்கேயும் ரோல் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் வந்தாலுக்கு இல்லாட்டி இல்லை. அதே மாதிரி ரொம்ப வராமையும் போகாது, அவங்களுக்கு அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு அப்படி கிடையாது. நம்ம அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கவே முடியாத இடத்துல நீங்கள் இருக்கீங்க, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா வந்து இந்த மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆல்ரெடி மேக்ஸ் எப்படி எழுதுனீங்கன்னு தெரியல, இப்போ கெமிஸ்ட்ரி எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு, ஓகேவா? ஸோ மேக்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ நல்லா எழுதிருப்பீங்க. கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு எழுதிருப்பீங்க. ஃபிசிக்ஸ் அடுத்து டஃபாக, எவ்வளோ டஃபாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்கணும். எப்படி கேட்டாலும் நம்ம மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இன்ஜினியரிங் படிக்க நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயின் மார்க் அது கட் ஆஃப். மெயின் மார்க் மேக்ஸ் தான். பட் ஆல்ரெடி மேக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு, நம்ம அங்கே எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபிசிக்ஸில் ஒரு 90+ எடுக்க பாருங்க. அதுக்கு நான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட முடியுமா நான் அப்படி போடுறேன். பட் அந்த மினிமைஸ் பண்ணி போடுவேன் அப்படின்னு எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, ஓகேங்களா? நான் போடுவேன், பட் நான் சொல்லி தான் போடுவேன். அது யாருக்குன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு செட் ஆகாது ஆப்வியஸ்லி. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து சால்பிலிட்டி ப்ராடக்ட் வெரி வெரி ஈஸி தான். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஈஸியான ஒரு கொஷின். கோச் ரியாக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கேட்டர்மேன் கோச் இதெல்லாம் ஈஸியான ஒரு கொஷின். ஸோ பார்த்துக்கோங்க. ஹவ் ஆர் ட்ரக்ஸ் கிளாசிஃபைடு, ட்ரக்ஸுங்கிறது எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்க அந்த இது. ஸோ இதெல்லாம் ஈஸி தான்.
2 மார்க்கை பொறுத்தளவு ஐ திங்க் ஈஸின்லாம் சொல்ல முடியாது, மாடரேட் தான். ரொம்ப டீப்பாக படிச்சவங்களுக்கு தான் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பட் நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருந்தேன் எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ அதை படிச்சீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த சிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நினைக்கிறேன், அவங்களுக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அண்ட் பயோ ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு வீடியோ போட்டேன் அது. ஸோ அதை விட்டு லாஸ்ட் மினிட் டாப் 10 டாப் 5 அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் எழுதிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ எனிவேஸ் 5 மார்க் 3 மார்க் பாருங்க. ரிஃபைனிங் நிக்கல் ஈஸியான ஒரு கொஸ்டின். ப்ளீச்சிங் ஆக்சன் சல்ஃபூரிக் டை ஆக்சைடு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஐசோமர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. 28 ஐ திங்க் லிட்டில் பிட் மாடரேட்னு நினைக்கிறேன். 29 ஆல்சோ 30 எல்லாமே கொஞ்சம் ஓகே மாடரேட் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப ஈஸியெல்லாம் சொல்ல முடியாது என்னால். 33 கம்பல்சரி ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஓகே அகெயின் 3 மார்க்குமே ஒரு மாடரேட் தான் வந்து நிற்குது, ஈஸிலாம் சொல்ல முடியாது. ஸோ மேபி நான் சொன்னதை ஃபுல்லாக படித்தவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இவர் வந்து நிறைய கொஸ்டின் போடுறாரு, நான் வேற ஏதாவது வீடியோ பார்த்துக்கிறேன் வேற சேனல் அப்படின்னு அந்த மினிமம் கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ டீப்பான கொஸ்டினை மினிமமாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால மேபி கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்து 5 மார்க் 34 ஏ கொஸ்டின். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் ஈஸி தான். ரிஃபைனிங் அண்ட் எஸ் இதுவுமே ஈஸி தான். ரிஃபைனிங் ஆஃப் சிர்கோனியம் இதுவுமே ஈஸி தான். ஸோ ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ பிரச்சனை கிடையாது. பட் அதை விட ரொம்ப ஈஸி என்னன்னா பி பாருங்க. ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை போரேட் ரெடிக்கல் புக் பேக் அண்ட் ஆல்சோ வந்து யூசஸ் ஆஃப் போராக்ஸ் ரெண்டுமே போத் ஆர் புக் பேக் கொஸ்டின்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, எழுதிருப்பீங்க. அண்ட் அப்படியே நம்ம 35 வந்து அப்படின்னா பாஸ்ட்லேட்ஸ் ஆஃப் வெர்னியர் தியரி டேரக்டாகவே கேட்டுட்டாங்க. வெர்னியர் தியரி விபி தியரி நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரைப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் KMnO4. ஸோ ரெண்டுமே நான் டேரக்டாக வரும்னு அடிக்கடி சொன்ன கொஸ்டின். ஸோ ஓகே ஏபி போத் ஆர் ஈஸியஸ்ட் கொஸ்டின். 36 அதே மாதிரி தான். பிஹெச் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதனால அதை நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு போகவே தேவையில்லை. ஃபிசியோட மெத்தடுமே ஈஸி தானே. ஸோ 36 ஈஸியாக தான் இருக்குது. 37 பார்த்தேன் ஈஸி தான். லேர்னஸ்ட் ஈக்குவேஷன் ஆப்வியஸ்லி எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ 38 தான் கொஞ்சம் மேபி மாடரேட் மாதிரி தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். 5 மார்க் கூட ஓகே ஓரளவுக்கு ஏற்றுக்கிறலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மினிமம் கொஸ்டின் படிச்சிருந்தா 5 மார்க் அட்டன் பண்ணிருக்கலாம். பட் அந்த மினிமம் லெவல் கொஸ்டின் படிச்சிருந்தா நான் பார்த்தீங்களா நம்ம சேனலில் நான் 5 மார்க் மட்டும் தான் நான் மினிமம் கொஸ்டினே போட்டிருப்பேன். ஏன்னா அது வந்து கன்ஃபார்ம் வரும்னு ஒரு இது சொல்லலாம். பட் 2 மார்க் 3 மார்க் அவங்க எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம். ஸோ அதனால ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.